exercise 1.3. மேம் எனக்கு எக்ஸாம்பிள்ஸ் அது கொடுத்தீங்களா மேம்? எனக்கு புரியவே இல்லை மேம். அப்படியாமா, நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் டீச் பண்றப்ப போடுவேன். எஸ் மேம். Now question number 10. The data in the adjacent table depicts the length of a woman's forehand and her corresponding height. Based on this data, the students find a relationship between the height y and the forehand length x as y is equal to ax plus b, where a and b are constants. Check if this relation is a function. Find a and b. Find the height of a woman whose forehand length is 40 centimeter. Find the length of a forehand of a woman if her height is 53.3 inches. So text book open la vechukoma. Yes ma'am. The question number 10 பாத்தீங்கன்னா ஒரு டேபுலர் காலம் கொடுத்திருக்காங்க. இந்த டேபுலர் காலத்துல என்ன ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாங்கன்னா ஃபோர் ஹேண்ட் லென்த்துக்கும் அந்த விமனுடைய ஹைட் லென்த்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஈக்குவேஷன்ல மென்ஷன் பண்றோம். y is equal to ax plus b னு a and b are constants. அதுக்கு கீழே 4 டிவிஷன்ஸ் இருக்கு. செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன், அது ஃபங்க்ஷன் தானா. அப்புறம் a and b கால்குலேட் பண்ணணும். அப்புறம் ஃபோர் ஹேண்ட் லென்த் 40னா ஹைட் ஆஃப் த விமன் என்ன, ஹைட் ஆஃப் த அதாவது ஹைட் ஆஃப் த விமன் கிவன்னா ஃபோர் ஹேண்ட் லென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 5 மார்க் கொஸ்டினே நம்ம சொல்லிட்டோம். The tabular column questionல கொடுத்த tabular column length of forehand இது நம்ம x ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து சென்டிமீட்டர், மெஷர்மெண்ட்ஸ் வந்து சென்டிமீட்டர். ஹைட் இது வந்து y, இது இன்ச்சஸ் அப்படிங்கிற யூனிட்ல இருக்கு. 45.5, 65.5, 35, 56, 45, 65, 50, 69.5, 55, 74. ஸோ இப்படி ஒரு டேபுலர் காலம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லாவே லென்த் ஆஃப் அ ஃபோர் ஹேண்ட், இது எக்ஸா எடுத்துக்கிறோம். இந்த கரஸ்பாண்டிங் லென்த் இருந்ததுன்னா ஹைட் ஆஃப் த விமன் வந்து இந்த செகண்ட் காலம், இந்த காலம் ஃபுல்லா. ஸோ கொஸ்டின்ல இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. y is equal to ax plus b, where a and b are constants. So division number 1 என்னன்னா, so ஒரு நிமிஷம் இருமா. கேட்டிருக்கிறது வந்து இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ அந்த ரிலேஷன் ஆர்ங்கிற செட்ல நம்ம எழுதிடலாம். கோகுல் ஒன் டெக்ஸ்ட் புக்ல இந்த இது இருக்கா? 45.5, 65.5 இருக்கா? இருக்கு, அது இருக்கு மேம். 55 தான் மேம். அதுக்கு அப்புறம் எது இல்ல? எது 35 இல்ல மேம். 45 இல்ல, 46 இல்ல. இல்ல ஏன் டெக்ஸ்ட் புக் வந்து எடிஷன்ல எந்த எடிஷன்ல இப்படிதான் இருக்கு, அதான் கேக்குறேன். இல்ல இந்த வந்து 45.5, 55, 42, 46, 40.04, 40.4. அது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், இது என்னதுமா? அது இருக்கு மேம்.
இதுக்கு நேரா 65.5 இருக்கா? இருக்கு மேம். இந்த ஃபர்ஸ்ட் லைன் கரெக்டா? எஸ் ஃபர்ஸ்ட் கரெக்ட் மேம். அப்புறம் அது 35 இல்ல மேம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அதுக்கு 55 தான் மேம். 35க்கு போது 55 இருக்கு மேம். 55 நேரா என்ன இருக்கு? 74ஆ? 55க்கு 75 55 75 மேம். சம் வந்து ஏன் புக்ல உள்ளது வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நான் நம்பர் மாத்திக்கிறேன். உன் புக்ல நம்பர் மாத்திட்டு செய்வோம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. அதாவது 35 ஃபர்ஸ்ட் ஒன் 35 56 அப்படிதானே? ஃபர்ஸ்ட் இல்ல 55 75. 55 75வா? செகண்ட் வந்து 55 75 மேம். 35 56 35 56 இல்லவே இல்ல. சரி, நான் ஒரு டேப்லோ காலம் போட்டு செய்றேன். நீ வந்து உன்னோட டெக்ஸ்ட் புக்ல டேப்லோ காலத்துக்கு வேணா ட்ரை பண்ணி பாரு. ஓகேவா? எஸ் மேம். 35 56 45 65 50 69.5 55 74 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 டேட்டாஸ் வச்சு நான் கால்குலேஷன் போடுறேமா. அது நான் கம்ப்ளீட் பண்ண பிறகு உன் டெக்ஸ்ட் புக்குள்ள சம்ம வந்து நீ ஹோம் ஒர்க்கா அந்த நம்பருக்கு மாத்தி செஞ்சு பாரு. ஓகேவா? எஸ் மேம். சரி, இப்போ என்ன பண்றோம்னா ஆறுங்கிற செட்டுக்குள்ள ஆறோட பெற எழுதுறோம். 35, 56 35 56 45 65 50 69.5 55, 74. இது வந்து இந்த ஆர் அப்படிங்கிற செட்டுக்குள்ள இதுக்குள்ள நம்ம ஆரோட பெற எழுதியிருக்கோம். So இது வந்து clearly this relation is a function. So clearly it is a function. கண்டிப்பா எல்லாமே மேப் ஆயிடும். இந்த செட் ஃபுல்லா டொமைன் செட், இது ஃபுல்லா கோடொமைன் செட்டா எடுத்து நீங்க மேப்பிங் போட்டீங்கன்னா இதுல எல்லா எலிமெண்ட்டுக்கும் இங்க வந்து பேர் பண்றதுக்கு ஒரு எலிமெண்ட் இருக்கும். ஸோ அதனால இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் டிவிஷன் நம்பர் 1. டிவிஷன் நம்பர் 2 கேட்டிருக்காங்க. So division number 2 question, find A and B. So A B என்ன அதான் கால்குலேட் பண்ணோம். So A question mark, B வந்து question mark. So இது எப்படி கால்குலேட் பண்றோம்னா, so take any two ordered pairs in the set R. So இந்த ரெண்டு any two எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்துக்கிறேன். கொஸ்டின்ல y is equal to ax plus b கொடுத்துருக்காங்க. இதுல கொஞ்சம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதுல yங்கிறது 56. So 56 is equal to a x plus 35 plus b. அதே மாதிரி செகண்ட் ஒன் ஃபார்ம் பண்ணீங்கன்னா 65 is equal to a 45 plus b. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையுமே இப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்மட்ல எழுதிக்கலாம். 35a அப்படின்னு எழுதிக்கலாம். a into 35 35a எழுதிக்கலாம். (35 into a plus b is equal to 56. And second one, 45 a plus b is equal to 65. So இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம 9th எலிமினேஷன் மெத்தட் ஒரு மெத்தட் படிச்சோம். ஞாபகம் இருக்கா கூகுள்? அல்ஜிப்ராங்கிற லெசன்ல எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்றதுன்னு சொல்லி படிச்சிருப்போம். அந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி இது சால்வ் பண்ண போறோம். ஸோ பி உடைய கோஎஃபிஷியன்ட் சைன் மட்டும் மாத்திடலாம். இங்க பிளஸ் இங்க பிளஸ் இருக்கிறதுனால செகண்ட் லைன் பிளஸ் சைன் மாத்திட்டோம். பிளஸ் ஆர்னா மைனஸ், இங்க பிளஸ் ஆனா மைனஸ், இது ஒரு மைனஸ். ஸோ அடுத்த லைன்ல இந்த பி கேன்சல் ஆயிடும். இது 45a, 35a 45a. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன்ல இருக்கு. 35aங்கிறது பாசிட்டிவாவும் 45ங்கிறது நெகட்டிவாவும் இருக்கு. இப்போ சப்ராக்ட் பண்ணா we get 10a. பிகாஸ் நம்பர் வந்து 45ங்கிறதுனால அதுல ஃப்ரண்ட்ல வர சைன் போட போறோம். ஸோ 56 65 சப்ராக்ட் பண்ணி பார்ப்போம். 65 56. ஸோ 15 minus 6 9 வந்திருக்கும். ஆனா பிகாஸ் நம்பர் வந்து 65, ஸோ -9.
இப்போ a வேணும் அப்படின்னா -9 divided by -10. This minus minus cancel ஆயிடுச்சுன்னா a is equal to 0.9. இப்போ a value calculate பண்ணிட்டோம். So b value வேணும் அப்படின்னா substitute this a value in any one of these two equation. இப்போ substitute பண்ணிடலாம். First equation substitute பண்ணிடுவோம். 35a plus b equal to 56. 35 a places 0.9 plus b equal to 56. So 35 into 0.9. So நான் calculator போடுறேன், நீங்க வந்து multiply பண்ணி பாருங்க. 35 into 0.9 is 31.5. 31.5 plus b is equal to 56. b மட்டும்தான் வேணும். b லெஃப்ட்ல வச்சுட்டா 56 minus 31.5. செப்பரேட் பண்ணிடுவோமா? 56 31.5. So borrow பண்ணீங்கன்னா 10 minus 5 5. இங்க 5 இருக்கும். 5 minus 1 4. 5 minus 3 2. b ஓட வேல்யூ வந்து 24.5. So division number 2 வந்து ab calculate பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம ab calculate பண்ணிட்டோம். So division number 1 வந்து கொடுத்திருக்கிற ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் தானான்னு கேக்குறாங்க. So ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மேப்பிங் பண்ணா அதுக்கு ஒரு இமேஜ் இருக்கு. செகண்டுக்கு மேப்பிங் பண்ண இமேஜஸ் இருக்கு. தேர்டுக்கு 50க்கு இமேஜ் 69.5. அதே மாதிரி 55க்கு 74. இப்படி எல்லா எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கிறதுனால கிளியர்லி திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ ஏ அண்ட் பி கால்குலேட் பண்ற ப்ரொசீஜர் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சாச்சு. டிவிஷன் நம்பர் 2 ஆல்சோ ஓவர். அண்ட் டிவிஷன் நம்பர் 3 இருக்கு, டிவிஷன் நம்பர் 4 இருக்கு. ஸோ டிவிஷன் நம்பர் 3 டிவிஷன் நம்பர் 3 என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு விமனோட ஹைட் வந்து டிவிஷன் நம்பர் 3 ஃபோர்ஹேண்ட் லென்த் 40 சென்டிமீட்டர்னா the women height என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். Find the height of a woman whose forehand length is 40 centimeter. So forehand length x எடுப்போம். But division number 3, when x is equal to 40 centimeter, y is equal to question mark. So இதான் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. So we know one relation y is equal to ax plus b. So a calculate பண்ணிருந்தோம் 0.9x, b is 24.5 நம்ம calculate பண்ணிருந்தோம். இப்போ இந்த x ஓட பிளேஸ்ல 40 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா 0.9 into 40 plus 24.5 மல்டிப்ளை பண்ணிடலாம். 0.9 into 40. So multiply பண்ணது உங்களுக்கு 36 வரும் plus 24.5. Just add these two values 36 24.5. 0 plus 5 5 10 1 6 வந்திருக்கும். So 60.5. y is equal to 60.5. So question வந்து inchesல கொடுத்திருக்காங்க. Therefore height of the woman is 60.5 inches. Then division number 3. So division number 4. So division number 4. Textbook open பண்ணி வச்சுக்கோங்க. Division number 4. Find the length of a forehand of a woman if her height is 53.3 inches. அதாவது height is given. The height now y. Y is equal to 53.3 inches. So x is equal to question mark. என்னவா? ஆமா, எனக்கு அந்த क्वेश्चन இங்க இல்ல. 2 டிவிஷன்ஸ் தான் இருக்கு. ரைட் சைடு புக்ல பாருமா. எஸ் ஓகே. இருக்கா?
yes ma'am. Okay. இந்த புக்ல இந்த பேஜ் கம்ப்ளீட் ஆகி நெக்ஸ்ட் பேஜ்ல பாரு டாப்ல இருக்கும் பாரு. Yes ma'am. Sorry. ஓகே தானா? Okay. Find the length of a forehand of women if her height is 53.3 inches. So the women height 53.3 inches na forehand length enna அப்படிங்கிறது question mark. So இப்பவும் இந்த ரிலேஷனை தான் நம்ம யூஸ் பண்றோம். So y is equal to 0.9x plus 24.5. இதை substitute பண்ணிடுவோம். So y is given. Y placeல 53.3. 0.9x plus 24.5. So the 24.5 first leftல கொண்டு வந்துருங்க. So 53.3 minus 24.5 is equal to 0.9 into x. Subtract. So 53.3 is rough work. 24.5. So borrow பண்ணீங்கன்னா 13 minus 5 8 வரும். இது 2 இருந்திருக்கும். 12 minus 4 again 8. 4 இருந்திருந்தா 4 minus 2. The 0.9x is equal to 28.8. இப்போ x calculate பண்ணணும். 28.8 divided by 0.9. So the decimal remove பண்ணிக்கலாம். So multiply with 10 in numerator and denominator. So decimal remove ஆயிடும். For 288 here the decimal remove ஆயிடும் just 9. So இப்போ இது 9th table கட் பண்ணி பார்த்துக்கலாம். So நமக்கு வந்து 2 9s are 18. 3 9s 27. இதுல remaining 1 இருக்கு. இப்போ 18. So 2 9s are 18. So 19. So நீங்க கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு x வந்து 32 கிடைக்கும். So forehand length. So length of forehand is equal to 32 centimeter. So இதுதான் the question உடைய 4th division answer. Google doubt கேட்குனா கேட்டுக்குமா? Doubt இல்ல மேம். கிளியரா புரிஞ்சுச்சா? Yes மேம். இது கொஸ்டின்ல 4 டிவிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது புரியுதா? Yes மேம். இந்த கொஸ்டின் வந்து நமக்கு கேட்டாங்கன்னா 5 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே தானா? Yes மேம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸர்சைஸ் பார்க்க போறோம். Yes மேம். Exercise 1.4. So first question. Exercise 1.4. First question. Your graph format. Determine whether the graph given below represent functions. Give reasons for your answers concerning each graph. So நமக்கு இதுல மொத்தம் 4 கிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 4 கிராஃப்ல எதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ். கிவ் ரீசன்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் கன்சர்னிங் ஈச் கிராஃப். இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் டைப் கொஸ்டின். ஒரு கிராஃபை கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் கேட்டா என்ன செய்யணும்? ஸோ நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் இருக்கு, டெஸ்ட்டை யூஸ் பண்ண போறோம்.
exercise 1.4 question 1. Division number 1. The x-axis, y-axis, the origin. நம்ம graph வந்து இந்த ஃபார்மட்ல இருக்கு. நான் graph. இது ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபங்க்ஷன் இல்லை அப்படிங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, ஸோ ஒரு ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும், வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர், ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா கொடுத்திருக்கிற கிராஃப். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை தவிர ஒரு கொஸ்டின் ஒரு கிராஃப் இருக்கும். அந்த கிராஃப்ல வெர்டிக்கல் லைன் நீங்க இங்க இங்க என்ன வரையலாம். ஸோ ஒரே ஒரு வெர்டிக்கல் லைன் வரையணும். பாருங்க, இப்ப நான் ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சு காட்டுறேன். வெர்டிக்கல் லைன். இந்த வெர்டிக்கல் லைன் நம்ம கிராஃப்ல வந்து எத்தனை பிளேஸ்ல கட் ஆகுது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுங்க. This is one intersecting point. This is one intersecting point. So totally two intersecting point. So intersecting point ஒரே ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா நம்மளுடைய கிராஃப் வந்து ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் த ஃபங்க்ஷன். ஸோ மோர் தென் ஒன் பாயிண்டா இருந்தால் நாட் அ ஃபங்க்ஷன். தான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். கோகுலுக்கு புரியுதா? எஸ் மேம். கிராஃப்ல வந்து வெர்டிக்கல் லைன் வரையணும். ஸோ எத்தனை பிளேஸ்ல கட் பண்ணணும் ஃபங்க்ஷனா இருக்கிறதுக்கு? 2 மேம். 2. ஃபங்க்ஷனா இருக்கணும்னா எத்தனை பிளேஸ்ல கட் பண்ணணும்? 4 மேம். ஃபங்க்ஷனா இருக்குன்னா ஒரு பிளேஸ்ல தான் கட் பண்ணணும். நல்லா கவனிக்கணும்னே. எஸ் மேம். ஃபங்க்ஷனா இருக்குன்னா ஒரு பிளேஸ்ல கட் பண்ணணும். மோர் தென் ஒன் பாயிண்ட் வந்துட்டனாலே நாட் அ ஃபங்க்ஷன். சோ இந்த டெஸ்ட் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். புரிஞ்சுதா? எஸ் மேம். நம்ம கிராஃப் ஃபங்க்ஷனா இருக்குன்னா வெர்டிக்கல் லைன் வந்து கிராஃப்ல எத்தனை பிளேஸ்ல இன்டர்செக்ட் ஆகணும்? 1 மேம். 1. இட்ஸ் குட். இதுல நீங்க ரீசன் எழுதணும். சோ क्वेश्चनல கேட்பாங்க whether the graph given below represent a function, அது ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லணும். ஆல்சோ கிவ் ரீசன். ரீசனும் கொடுங்கன்னு சொல்றாங்களா? அப்ப நீங்க ஃபங்க்ஷன் நாட் அ ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ரீசன் கொடுக்கணும். So it is not a function. இது ஃபங்க்ஷன் கிடையாது. The vertical line meets a graph. The vertical line நான் ப்ளூ கலர்ல போட்டுக்கலாம். The vertical line meets a graph at more than one point. So more than one point na one point க்கு கூட மீட் பண்ணுது. பிராக்கெட்ல வேணா போட்டுக்கோங்க. இதுல 2 பாயிண்ட்ஸ்ல இன்டர்செக்டிங் பாயிண்ட் கிடைக்கும். புரிஞ்சுதா? இந்த ரீசன் புரிஞ்சுதா? எஸ் மேம். இது நீ எழுதக்கூடிய இட் இஸ் a function, it is not a function, இதுக்கு ஒரு மார்க் அலாட் பண்ணுவாங்க. ரீசனுக்கு ஒரு மார்க், 2 மார்க் क्वेश्चनா இருந்தா. புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, இதுல டிவிஷன் நம்பர் 2 பார்த்துடலாம். எஸ் மேம். கொஸ்டின் 1 இல்ல டிவிஷன் நம்பர் 2. உங்க கிராஃப் வந்து this is x axis and y axis. தான் கிராஃப். இப்போ வெர்டிக்கல் லைன் வரைய போறோம். So draw a vertical line first. நீங்க வரையக்கூடிய வெர்டிக்கல் லைன் இந்த y axisக்கு லெஃப்ட்ல வரைஞ்சாலும் தப்பு கிடையாது, ரைட்ல வரைஞ்சாலும் தப்பு கிடையாது. சோ எந்த பக்கம்னு போடலாம். either in left side or right side. நான் ரைட் சைடு போட்டுக்கிறேன். சோ draw a vertical line. சோ இங்க intersecting point formally பாத்தீங்கன்னா so exactly one point. This is intersecting point. Therefore கோகுல் இது ஃபங்க்ஷனா இல்லையா? ஃபங்க்ஷன் தான் மேம். வெரி குட்.
So it is a function. So it is a function. Reason, the vertical line meets the graph at exactly one point. புரிஞ்சுச்சாமா? Yes ma'am. Actually, division number 3. X-axis, Y-axis. So graph it. It's a given graph. So vertical line வரையலாம். The vertical line either left side of a y-axis or right side of a y-axis. So right or left side வரையறேன். So 1 point, 2 and 3 points. So here also. Google is function இல்லையா? It is not a function ma'am. Okay. So it is not a function. The vertical line meets the graph at more than 1 point. So bracket lo 3 points la intersect ஆகும்னு சொல்லலாம். After the division number 4. So graph வந்து the given graph. So draw a vertical line. So நீங்க y-axis க்கு leftல போடலாம், rightல போட்டுக்கலாம். நான் ரைட்ல வரையறேன். Google function இல்லையா? Function தான் ma'am. ஒரே 1 point. Okay, good. It is a function. The vertical line meets the graph at exactly 1 point. Question number 1 புரிஞ்சுதாமா? புரியுது ma'am. Okay, question number 2 பார்க்கலாம். So question number 2 நான் டீச் பண்ண பிறகு நீங்க நான் கொடுத்த ஹோம்வொர்க் வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் சேம் டைப் தான். ஓகேவா? Yes ma'am. So question number 2. That f from a to b, a function defined by f of x is equal to x by 2 minus 1, where a is equal to 2, 4, 6, 10 and 12. B is equal to 0, 1, 2, 4, 5, 9.
represent F by set of ordered pairs, a table, an arrow diagram, a graph. இது ஒரு important 5 mark question. So ரொம்ப ரேரா 2 mark கூட கேட்பாங்க. So நான் கொடுத்த homework இதே டைப் தானா? yes ma'am. ஓகே பாத்துடலாம். So function from A to B. இப்போ இதுல வந்து is defined by, இது எப்படி டிஃபைன் பண்ணிக்காங்கங்கற எழுதிடலாம். Is defined by f of x is equal to x by 2 minus 1. So இப்பதான் டிஃபைன் பண்ணிக்காங்க. So Aங்கிற செட் என்ன? The set A is 2, 4, 6, 10, 12. The set B 0, 1, 2, 4, 5, 9. So first இது எல்லாமே x ஆ எடுத்துட்டு f of x வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். If x is equal to 2 இருந்தா நம்ம f of x எப்படி டிஃபைன் பண்ணோம்னா x by 2 minus 1. இப்போ f of 2 is equal to x place 2 substitute பண்ணிப்போம் minus 1. 2 to cut ஆயிட்டுனா 1 வரும். இப்போ 1 minus 1 it is 0. இப்போ x 2 போட்டா நம்ம f of 2 வேல்யூ வந்து 0 கிடைக்கும். So f of 2 is equal to 0. So if x is equal to 4. So நம்ம values எடுக்கிறது எல்லாமே இந்த Aங்கிற செட் இருக்கிற எல்லா வேல்யூஸ்க்கும் கால்குலேட் பண்ணலாம். So x is equal to 4 ஆ இருந்தா f of 4 நே போட்டுருங்க. x பிளேஸ்ல 4, 4 by 2 minus 1. 4 by 2 is a 2, minus 1 it is 1. So f of 4 வந்து 1. So அடுத்தது x is equal to 6. If x is equal to 6, f of 6 is equal to 6 by 2 minus 1 is cut பண்ணிருந்தீங்கன்னா நமக்கு 3 வரும். 3 minus 1. So f of 6 is equal to 2. And if x is equal to 10, f of 10 is equal to 10 by 2 minus 1. So 10 by 2 உங்களுக்கு 5 வந்திருக்கும். 5 minus 1 2. So f of 10 value 4. If x is equal to 12 ஆ இருந்தா f of 12 is equal to 12 by 2 minus 1. Cut பண்ணீங்கன்னா 6 minus 1 it is 5. So f of 12 value வந்து 5. So இந்த calculationல டவுட் இருக்கா? Google? No ma'am. டவுட் இல்ல? No ma'am. So f of 2 வந்து உங்களுக்கு 0 கிடைக்கு. f of 4 1, f of 6 2, f of 12 வந்து 5. Question கீழ பாத்தீங்கன்னா 4 டிவிஷன்ஸா இதுல வந்து கிளாஸிஃபை பண்ணணும். கொடுத்திருக்கிறது வந்து arrow diagram, set of ordered pairs, a table and arrow diagram, a graph. So ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம், ஆனா இம்பார்ட்டன்ட்டும் கூட. நிறைய நேரங்கள் ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின். So division number 1 உங்க கேட்டிருக்கிறது set of ordered pairs. Set of ordered pairs. The set of ordered pair அப்படின்னு சொன்னா நமக்கு வந்த ஆன்சரை வந்து ஒரு செட்டுக்குள்ள கலெக்ட் பண்ணி எழுத போறோம். செட் சிம்பிள் போட்டுக்கலாம். நீங்க 2 போடும்போது உங்களுக்கு வந்த ஆன்சர் 2 போடும்போது ஆன்சர் என்ன வந்து பாருங்க 0. 2,0. நீங்க 2 எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் 0 வந்தது. கமா அடுத்து 4 போட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ 1 வந்தது. 6 போடும்போது get 2 ஆன்சர். அண்ட்
10 போடும் பொழுது 4, 12 போடும் பொழுது 5 as answer. செக் பண்ணிடலாமா? 4 போடும்போது 1, 6 போடும்போது 2, and 10 போடும்போது 4, 12 போடும்போது 5. So இது எல்லாமே ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர்லாம் x ஓட வேல்யூஸ். So x பக்கத்துல உள்ளது f of x வேல்யூஸ், நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூஸ். இது ஒரு செட்டுக்குள்ள நம்ம எடுத்து எழுதிட்டோம்னா இதுக்கு பேர் தான் செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ். செட்டுக்குள்ள எல்லாமே ஆர்டர் பேரா இருக்கும். இது டிவிஷன் நம்பர் 1 முடிஞ்சிருது. So division number 2, a table. So represent as a table. So tableன்றப்பவும் கஷ்டமானதல்ல. So நம்ம earlier classes எல்லாம் கிராஃப் வரையும்பொழுது xyக்கு போடுவோம்ல, அதேதான் x. ஆனா here f of x. So previous oneல இருந்தே பார்த்து நீங்க எழுதலாம். So 2 போடும்போது கிடைச்ச ஆன்சர் 0. இப்படி வெர்டிக்கலா எழுதணும். So ஆன்சர் கால்குலேஷன் எல்லாம் சேம் தான், அது ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஃபார்மட் தான் வேற. 4 போடும்போது 1 ஆன்சர் வந்தது, 6 போடும்போது 2 as ஆன்சர், இங்க 2 போடும்போது 4 as ஆன்சர், 12 போடும்போது 5 as ஆன்சர். இந்த டேபிளோ காலம் ஈஸியா இருக்கா? கூகுள் டேபிளோ காலம் ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? ஈஸியா இருக்கு. ஓகே, வாய்ஸ் கேக்குதா? கேக்குது மேம். நல்லா கிளியரா கேக்குதா? கிளியரா கேக்குது மேம். மைண்ட் டைவர்ட் பண்ண மாதிரி இருக்கே, விளையாடிட்டு இருக்கியோ? இல்ல நான் மட்டும். புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுது மேம். நான் போது நீ உடனே ஆன்சர் பண்ணனா நீ வந்து அட்டென்டிவா நல்லா கவனிச்சிட்டு இருக்கன்னு அர்த்தம். சோ 2 டைம் 3 டைம் நான் உன்கிட்ட கேள்வி கேட்கிறேன்னா நீ கவனிக்கிறேன்னு அர்த்தம். இது புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சுது மேம். ஓகே. So third one, an arrow diagram. So arrow diagram நம்ம ஃபங்க்ஷன் क्वेश्चनல a to b கொடுக்கறாங்க. This is a, this is b. இந்த செட் பேர் டொமைன் செட், பேர் கோடொமைன் செட். So a அப்படிங்கறப்போ क्वेश्चन உங்க டெக்ஸ்ட் புக்ல a அப்படிங்கற செட்டுக்குள்ள உள்ள எல்லா எலிமெண்ட்ஸ் எழுதுங்க. 2, 4, 6, 10, 12. And bங்கிற செட்டுக்குள்ள 0, 1, 2, 4, 5, 9. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல கொடுத்துதான் எழுதணும். சோ இந்த கால்குலேஷனை பார்த்து எழுதக்கூடாது. ஆரோ டயக்ராம் மட்டும் ஒரு டொமைன் செட் ஒரு கோடொமைன் செட் வரைஞ்சிட்டு நம்ம क्वेश्चनல என்ன a செட் கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி என்ன b கொடுத்திருக்காங்களோ அத ஃபுல்லா எழுதிறோம். தென் இங்க 2 போடும்போது 2 is mapped to 0, 4 is mapped to 1, 6 is mapped to 2, and 10 is mapped to 4, 12 is mapped to 5. So இங்க மேப் ஆகாம இருக்கலாம், ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருந்தா தப்பு கிடையாது, ஆனா எழுதாம விட்டா தப்பு. சிலர் வந்து இதை எழுத மாட்டாங்க, ஏன்னா ப்ரீவியஸ் ஒன் மாதிரி அப்படியே பார்த்து காப்பி பண்ணிடுவாங்க. சோ இப்படி எழுத மறந்தோம்னா தப்பு. கோகுலுக்கு புரிஞ்சுச்சா? எஸ் மேம். இங்க எலிமெண்ட் மேப் ஆகாம இருக்கலாம், ஆனா क्वेश्चन டெக்ஸ்ட் புக்ல நம்ம क्वेश्चनல என்ன ஏ இருக்கோ என்ன பி இருக்கோ அந்த செட்ல எல்லா எலிமெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்புறம் கால்குலேஷன் போட்டதை வச்சு மேப்பிங் போடணும். திட் இஸ் arrow diagram. எஸ் மேம். புரிஞ்சுதா? எஸ் மேம். அடுத்தது graph. graphical representationன்றது நம்ம previous exerciseல ஒரு சம்ல பார்த்திருப்போம். சேம் So draw the x-axis. So graph. And the y-axis. The origin. The numbers வந்து ஏரோட வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 2ல ஆரம்பிச்சு 12 வரைக்கும் இருக்கு. சரி, நீங்க ஒவ்வொன்றா மார்க் பண்ணா கூட மார்க் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. And y-axis பாத்தீங்கன்னா 0ல ஸ்டார்ட் ஆகி 9 வரைக்கும் போகுது. So நம்ம செட் B ல எலிமெண்ட்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. So the graph நீங்க ஸ்கேல் பென்சில் வச்சு போடுறீங்க.
Now plot the points. The same thing. 2 போடும்போது 0 வந்தது. So 2ல 0, this point. So 2, 0. 4 போடும்போது we get a 1. 4, 1. So correct இங்க near 4, 1. This is 4, 1. 6ல 2. 6 போடும்போது உங்களுக்கு 2 கிடைக்கு. And 10 போடும்போது 4. அதற்கு 10. This is 10. So 4. So இதுல வருது point. எப்படி போடுறேன்னு தெரியுதா? yes ma'am. கூகுள் புரியுதா? புரியுது மேம். கிராஃப் பேப்பர்ல போட மாட்டோம், ஆன்சர் ஷீட்ல தான் போடுவோம். And 12ல 5. கிராஃப் நோட் வச்சா அத போடலாம் மேம். இது கிராஃப் நோட்ல போடக்கூடாதுமா. இது வந்து நம்ம சாதாரண டெஸ்ட் பேப்பர்ல எழுதிட்டு இருக்கோம்ல, அந்த பேப்பர்ல கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு கிராஃப் ஷீட் கிடையாது. புரியுதா? புரியுது மேம். இது நம்ம பேப்பர்ல தான் இப்படி கிராஃபா வரையணும். அதனால ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வேணா இப்படி ஸ்கேல வச்சு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல 1, 2 மார்க் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட் கிளாஸ்ல டீச் பண்ண 1, 2 மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி y ஆக்சிஸ்லயும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈவன் டிஸ்டன்ஸா இருக்கும். ஓகேவா? ஓகே மேம். 12 போடும்பொழுது 5. நாக்கு 12. So 5. இந்த பிளேஸ்ல வருது 5. புரிஞ்சுதாமா? Set 12, 5. So after that ஒரு ஸ்கேல் பென்சில் வச்சு இந்த லைனை ஜாயின் பண்றோம். நம்ம கரெக்டா வரைஞ்சோம்னா அந்த லைன் வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்மட்ல தான் வரும். So draw a line through all these points. புரிஞ்சுதாமா? இது ஸ்ட்ரெயிட் லைனா கிடைக்கும். இதுக்கு வந்து கிராஃப் ஷீட் தர மாட்டாங்க. சோ இப்போ டெஸ்ட் பேப்பர் எழுதிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம ஒரு கிராஃப் வரையணும். கூகுள் புரிஞ்சா புரியலையா? புரிஞ்சுது மேம். Okay. This is a graphical representation. So the sum number 2 வந்து இதுல கம்ப்ளீட் ஆகுது. இப்போ ஹோம்வொர்க் பண்ண செய்ய தெரியுமா? yes ma'am. சோ நான் வந்து ஹோம்வொர்க் திரும்பவும் மென்ஷன் பண்றேன். Example 1.11. So 1.11. So 1 point. Example 1.12. இது ஒரு ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணி 1 ஃபங்க்ஷன் சொல்லி ப்ரூவ் பண்றது. ஸோ டெக்ஸ்ட் புக் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்றதுக்கு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் 1 ப்ரூவ் பண்றது. ஸோ ஃபங்க்ஷன் 1 நீங்க வந்து கிராஃப் வரைஞ்சு காட்டுங்கன்னா ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற கிராஃப்ல இப்படி ஹரிசாண்டல் லைன் வரையணும். ஸோ இதை நம்ம வரைகிற லைன். இப்படி வரையக்கூடிய ஹரிசாண்டல் லைனை வச்சுட்டு நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் 1 ஃபங்க்ஷனா அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ புரிஞ்சுதாமா? ஸோ எக்ஸாம்பிள் 1 நான் கொடுக்குற 3 சம்மே இம்பார்ட்டன்ட் தான். இம்பார்ட்டன்ட் அண்ட் 1.13 இந்த 3 சம் ஹோம்வொர்க் செய்யுங்க. டவுட்னா அடுத்த கிளாஸ்ல கேளுங்க. ஸோ நான் கிளாஸை வந்து இன்னைக்கு இப்போ போதும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ண போறேன். ரீசன் என்னன்னா நெட்வொர்க் வந்து அன்ஸ்டேபிளா இருக்குமா. இன்னொன்று வந்து பவர் வந்து
கரண்ட் வந்து போயிட்டே இருக்கு. எஸ் மேம். ஸோ நெட்வொர்க் அன்ஸ்டேபிளா இருக்கிறது தான் மெயின் ரீசன். ஸோ கிளாஸ் இன்றைக்கு போதும். நடத்தின சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது. இந்த 3 சம்மே ஹோம்ஒர்க்மா, டவுட்னா அடுத்த கிளாஸ்ல கேட்கலாம். தெரியும்னா செஞ்சிருங்க. ஓகே? எஸ் மேம். செஞ்சுட்டு அனுப்பிடுங்கம்மா. என்ன கோகுல்? ஓகே மேம். ஓகே, பாய்மா. பாய் மேம். தேங்க்யூ.